ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஏஜ் வந்து 27, பட் என்னோடய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வெறும் 50 கேஜி தான் இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 60 கேஜி வரைக்கும் நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணி நாள் அவர் ஜிம் மாஸ்டர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி காதல். அந்த காதலில் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்போம், நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த காதலில் ஜெயிப்பேனா அட்லீஸ்ட் அந்த 60 கேஜி வெயிட்டாகவும் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேனா அப்படின்றத வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டே 1 ஃபஸ்ட் டே எனக்கு ஜிம் மாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவிலையும் இருக்கும் பாருங்கள். எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரீ கிளாஸ் தான் ஃபஸ்ட் டே 1 சொல்லி கொடுத்தாங்க. இப்போது இந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு கையை நீட்டிக்கோங்க. நீட்டிக்கிட்டு நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணுறதால வந்து உங்கள் 4 ஆர்ம்ஸ் கிட்ட கொஞ்சம் பெயின் எடுக்கும். பெயின் எடுக்கிற வரையும் பண்ணுங்கள். அந்த பெயின் எதுக்கு எடுக்குது அப்படின்னா, நீங்கள் எதாவது வெயிட் தூக்குறீங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது இது பண்ண. ஸோ அதனால தான் இந்த எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்போசிட் சைடு 2 சைட்லேயும் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணணும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. வலி எடுக்கிற வரையும் பண்ணுங்கள். வலி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் கையை மடக்கி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 சைடும் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷோல்டர் மசில்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறதுக்காக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் ஃப்ரீ கிளாஸில் ஒன்று தான். ஸோ இது தினமும் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுறதால போன் ஃப்ராக்சர்ஸ் எதுவும் அதிகமாக வராது. ஸோ நீங்கள் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மூணாவதாக என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, உங்கள் கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டி இப்போது நான் ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 2 கையிலையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இந்த 2 கையிலையும் வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொட்டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவும் ஃப்ரீ எக்ஸசைஸில் ஒன்று தான். உங்கள் பாடியை வந்து ஃப்ரீ ஆக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. அப்போ தான் சீக்கிரமாக போன்ஸ் எதுவுமே ஃப்ராக்சர் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரிடே இதை நீங்கள் பண்ணணும். 4வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, காலை நல்லா விரித்து வச்சுக்கிட்டு இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதுவும் உங்கள் பாடியை வந்து ஃப்ரீ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் வந்து யோகாலையும் இருக்குது. இதை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். 5th என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, உங்கள் ஜிம்மில் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின்ஸில் வந்து போய் ஏறி ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு கால் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கால் வச்சுக்கிட்டு கையை பிடிச்சிக்கோங்க. கையிலையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நீங்கள் பாடியே மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இதுவும் ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஜிம் போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. டோன்ட் வெரி ஃபீல் பண்ணாதீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து நான் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். 6வது இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் மிஷின் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். பேக் சைடு வந்துடுங்க. பேக் சைடு வந்துட்டு அந்த ரொட்டேட் ஆகிறது மேலே ஏறி நில்லுங்க. ஃபஸ்ட்டு நின்னதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் வச்சுக்கணும். பாடியும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். கையை பிடிச்சிக்கோங்க, அந்த பிடிச்சிக்கிறது இருக்கும் அதில். அப்படியே வந்து காலை இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இப்போது திரும்பியும் சொல்கிறேன், பிகினர்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு தான் நீங்கள் பண்ணணும். அதிகமாக பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படி இப்படின்னிங்கன்னா அடுத்த நாள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். 7வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, புஷ்அப்ஸ் தான். எனக்கு வந்து புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்து ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ நான் யோகா பண்ணியிருக்கேன், பட் ஒர்க் அவுட் கிடையாது. ஸோ அதனால் புஷ்அப்ஸ் வந்து பண்ணுறேன். சத்தியமாக என்னால் முடியல. கீழே போனால் மேலே என் பாடியை தூக்க கூட முடியல, அந்த அளவு ஆயிடுச்சு. மாஸ்டர் கிட்ட சொன்னால் என்னால் 2 புஷ்அப்ஸ் இல்லை 3 புஷ்அப்ஸ் தான் பண்ண முடியுது, அதுக்கு மேலே பண்ண முடியல, என் பாடி வெயிட் என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் படிப்படியாக சொல்லித்தரேன், ஸ்டெப் பை ஸ்டெப் நீ கற்றுப்பா அப்படின்னு வந்து சொன்னார். அவர் வந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன சொல்லி கொடுத்தாரா அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வீக்லி ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அடுத்த வாரம் வீடியோவில் நான் புஷ்அப்ஸ் கற்றுக்கினேனா இல்லையா, புஷ்அப்ஸ் கற்றுக்கிறதுக்காக என்ன பாடுபட்டேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக ஃபுல்லப்ஸ் வந்து பண்ண சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி அதை பிடிச்சி தொங்கினேன். தொங்கிட்டு
கஷ்டப்பட்டு பாடியை மேலே தூக்குனேன், ஒன்று பண்ணேன், ரெண்டாவதாக மறுபடியும் இன்னொன்று ட்ரை பண்ணேன், மூணாவதாக இன்னும் ஒன்று பண்ணேன், அவ்வளோதான், என்னால் முடியல. ஸோ கம்பியை விட்டு கீழே நின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஓகேப்பா ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு இது வந்து எல்லாருக்குமே இப்படி தான், பிகினர்ஸ்க்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், போக போக எல்லாமே கற்றுப்பாங்க அப்படின்னு அதுக்கும் அவர் வந்து சொன்னார். பாவம் அந்த மனுஷனை படாத பாடு படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விஷயம் என்னால் பண்ண முடியல ஃபஸ்ட்டே. அடுத்ததாக தம்புல்ஸை கையில் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே சார் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணேன். இதை வந்து 20-20 3 செட்டு பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நானும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பண்ணேன். இது ஒன்றும் இல்லைங்க, தம்புல்ஸை எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்டில் ஒரு டைமும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு டைமும் 2 டைம் நீங்கள் பண்ணணும். இதே வந்து 2 ஹேண்ட்லேயும் பண்ணுறது ஒரு கவுண்ட்டு தான். ஸோ இதே மாதிரி 20 பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் இல்லை 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி 20 பண்ணணும். பெயின் இருக்கும், பெயின் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் பிகினர் அப்படின்றதால வந்து 10 to 15 அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது விடாமல். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெயின் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் டைம் விட்டு தான் நான் அந்த 3 செட்டு கவுண்ட்டை முடித்தேன். அடுத்ததாக தம்புல்ஸை தூக்கி ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிட்டு மேலே ஒன்றா சேர்க்கணும் இந்த மாதிரி வந்து சொன்னார். இதையும் 3 செட்டாக 20-20 பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நானும் கஷ்டப்பட்டு நாள் தூக்குனேன், கஷ்டப்பட்டு ஓரளவு தூக்கிட்டேன். பட் என் பாடி அப் பண்ணி கூட தூக்குறேன், 2.5 kg கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு 10 to 15 வந்து இப்போ ஸ்டார்டிங் நார்மலாக போட்டேன். அதுக்கப்புறம் வந்து போட வலி பெயின் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு வழியாக இதையும் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக இதே மாடலில் தான் மறுபடியும் சொன்னார். ஸோ இதுவும் வந்து 20-20 60 கவுண்ட்ஸா இல்லை 40 கவுண்ட்ஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். இதுவும் அதே மாதிரி தான், கீழே வந்து பிடிச்சிட்டு மேலே பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது, மேலே தூக்கும்போது தான் கை பாடிலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ பாடியை தூக்கி தான் அப் பண்ணி தான் பண்ணேன். பட் அது தப்புன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாரு. 2.5 kgயே இது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் போட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு மிஷினில் உட்கார சொன்னார். நானும் உட்காந்து இப்போ நான் வீடியோவில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்தாரு. நானும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பண்ணேன். இதில் வந்து ஒரு 10 kg அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் நான் வெயிட் கம்மியாக இருக்கிறதால என்னால் வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ நான் கஷ்டப்பட்டு தான், இதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 10 kgயே கஷ்டமாக இருந்தது. போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்காது. நாள் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் பழகுற வரைக்கும் வெயிட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. சரி ஓகே, நானும் கையை ஃபுல்லாக இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்களும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த மிஷினுக்கு வந்து கூட்டு போய் உட்கார வச்சுட்டு கம்பியை கையில் பிடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நானும் பிடிச்சிட்டு ஒரு 20 kg இல்லை 15 kg தான் இதில் பண்ணியிருப்பேன். என்னால் நார்மலாக ஒரு 20 kg தான் லிஃப்ட் பண்ண முடியும். அதுவும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். ஸோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக 20 முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 20 பண்ணு அப்படின்னு சொன்னார். இதில் 20 பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10-15க்கு மேலே என்னால் பண்ண முடியல, ரொம்ப பெயின் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறதுல 20 பண்ண சொன்னார். ஃபர்ஸ்ட் 2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கடைசியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். அதுவும் 20 kg. அதுக்கப்புறம் வெயிட்டை குறைச்சி நான் கற்றுக்கிட்டேன். 3த்துலேயும் சேர்த்து 60 பண்ண சொன்னார். ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு கம்பியை கையில் புடுறா அப்படின்னு பிடிச்சி இழு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதுலேயும் வந்து என்னால் 15 kg அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது ஸ்டார்டிங். போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அந்த 15 kg to 20 kg ட்ரை பண்ணேன். கையெல்லாம் பயங்கரமாக சிவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து 15 kgலேருந்து 10 kg அந்த மாதிரி 15 kg போட்டேன்.
அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதில் வந்து 12 செட்டாக 2 செட்டு பண்ண சொன்னார். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண சொன்னார். பேக்கில் பண்ணும்போது இப்போ பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்கணும். ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி கம்பியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் பண்ணோம், அப்புறம் ஃப்ரண்ட்டில் பண்ணுன்னு சொன்னார். நான் தான் அவர் சொல்லிட்டு போனார், நான் தப்பாக பண்ணிட்டேன். சரி ஓகே சார், நாளையிலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக இதில் 12 கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். வெயிட் அதிகமாக தான் போட முடியல, ஆனால் வெயிட் கம்மியாக வச்சு 12 செட்டு வந்து விடாமல் போட்டேன். அடுத்ததாக ஒரு கம்பியை கையில் கொடுத்துட்டாரு. கையில் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, தூக்கி தூக்கி கீழே விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வந்து ஒரு 40 இல்லை 60 பண்ண அப்படின்னு சொன்னார். 20 3 செட்டு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னார். இதில் வந்து ஃபஸ்ட் 20 ஓகே ஓரளவு பண்ணிட்டேன். பட் செகண்ட் 20 தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பண்ணேன். பட் மொதல் நாளுன்றதாலே என்னமோ தெரில, இல்லை இதுக்கு முன்னாடி நான் வெயிட் தூக்குனதா இல்லை அப்படின்றதாலேயோ தெரில, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெயின் எடுக்க பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் போக போக கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒரு வழியாக இந்த எக்ஸசைஸையும் 60 கவுண்ட்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமா மாஸ்டர் வந்து மொதல் நாள் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்ம்ஸ்க்கு ஒர்க் அவுட் வந்து சொன்னார். இது வந்து ஜிம் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போகும்போது பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. ஒன்றும் இல்லைங்க, அந்த கம்பியை கையில் பிடிச்சிட்டு லைட்டாக அப் பண்ணி விடணும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஒரு வழியாக முதல் நாள் மாஸ்டர் சொன்ன எல்லா ஒர்க் அவுட்டையும் நான் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் டம்ளரை எடுத்து தண்ணியை பிடிக்கிறேன். கை பாடியெல்லாம் ஷிவரிங் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், போக போக வந்து எக்ஸசைஸ் பண்ண பழகிடும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். ஃபுட் டயட்டாக என்னென்ன சொன்னார் அப்படின்னா, ஜிம்முக்கு வர்றதுக்கு முன்னாடி வாழைப்பழம் 2 சாப்பிட்டுட்டு வாங்க, வாழைப்பழம் தினமும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா 3ஆவதாக முட்டை வந்து ஒரு நாளைக்கு 4 முட்டை இல்லை 3 முட்டை சாப்பிடு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ரைஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். மாஸ்டர் வந்து இதெல்லாம் சாப்பிட சொன்னார். நீ ஒர்க் அவுட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நீ சாப்பிடணும், சாப்பிட்டா தான் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ டயட் ஃபஸ்ட், அது நல்லா சாப்பிடு, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண, ஆட்டோமேட்டிக்காக உனக்கே உடம்பு ஏறும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். கண்டிப்பாக வெயிட் நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அதனால் சாப்பிட்றேன் மாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டே ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சதா, வலி இருந்ததா, பெயின், இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நானும் இல்லை நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் கற்றுக்குறேன். இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினச்சதெல்லாம் நீங்கள் உங்களோட ஐடியாஸ் கொடுங்க, என்னால் ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் அடுத்த வாரம் வந்து, இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, நான் எப்படி பண்ணேன், எனக்கு பெயின் ஏதாவது இருந்துச்சா அப்படின்றத அடுத்த வாரம் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.